வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீரியல் நடிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாரி வீடியோ, கார்ட்டூன் வீடியோ, அதுக்கடுத்து தேவை அந்த இப்போ ஒரு மருத்துவ குறிப்பு, இதெல்லாம் நான் வெளியிலேருந்து ஒரு ஃப்ரீ ஆப்ஷன்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி நான் போடுறேன். என்னோட சேனல்ல யூடியூப் ஃப்ரீ மியூசிக் வச்சு நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா பின்னாடி வாய்ஸ் கொடுத்து நான் போடுறேன். இந்த மாதிரி உள்ளதுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா? இல்லை வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இதுக்கு சம்பளம் வருமா? அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது போன வருஷமே எனக்கு வந்து சீரியல் நடிகர் வந்து போட்டால் சீரியல் இருக்குல்ல, சீரியலில் இப்போ வந்து ஒரு லவ் சாங் இருக்கும். அவங்க 2 பேரும் நடித்ததை வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆப்ஷன்லேருந்து எடுத்து எடிட்டிங் பண்ணி எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் உங்களோட சேனலில் போடுறீங்க. எனக்கு வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் ஒரு வீடியோ நான் போடுறேன். எனக்கு வருது அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட், அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. வெளியிலேருந்து ஒரு ஃப்ரீ ஆப்லேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்து உள்ளே போடுறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சப்போஸ் மானிட்டேஷன் கேன்சல் ஆகலாம், மானிட்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்குமா, அதில் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும். இது வந்து லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே உறவுகளே, என்ன ஒரு மானிட்டேஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்திருக்கு. இன்னும் இந்த வருஷத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கங்கிறது தெரியல. நிறைய ரூல்ஸ் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய ரூல்ஸ் வந்து மானிட்டேஷன் ப்ராசஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் சேனல் ஆரம்பிக்கலாம் போது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர், அப்படி இல்லைனா 10 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கணும் லாஸ்ட்டு 90 நாளில். இல்லை ஏதாவது ஒன்று ரீச் பண்ணிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கடுத்து போன வருஷத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர், 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து அந்த அப்ளை பண்ணால் சம்பாதிக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. மானிட்டேஷனுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஓகே கிடைக்கும். சூப்பர் டேங்க்ஸு, சூப்பர் சாட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பண்ணும்பொழுது அது வந்து அந்த 3000 மணி நேரம் இருந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பர் டேங்க்ஸு, ஜாயின் பட்டனு இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேருவாங்களே ஒழிய, யூடியூப்லேருந்து சம்பளம் வந்து 4000 மணி நேரம். எப்போதுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு 365 நாளைக்குள்ளே 4000 மணி நேரம் டார்கெட் நீங்கள் கொண்டு வாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். 4000 மணி நேரம் மட்டும் நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க. 3000 மணி நேரம், 10 மில்லியன் அதை வந்து நீங்கள் போட்டு கொலாப்டே பண்ணாதீங்க. 4000 மணி நேரம் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்பராக வந்து நம்மளோட சேனல் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது போக வந்து நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ சீரியல் நடிகர் ஃபோட்டோ, அப்படி இல்லைன்னா வந்து அப்புறம் வந்து இப்போ ஒரு மெடிசன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த விஷயத்த பண்ணலாம். இப்போ அது எப்படி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது, இப்போ இந்த மாதிரி இஞ்சி சாப்பிட்லாம், இந்த மாதிரி பயன்களில் உள்ளது நீங்கள் வெளியில் உள்ள ஆப்ஷனில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போடுவீங்க. இல்லைன்னா க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு வந்து அதை சேவ் பண்ணி ஒரு வீடியோவாக மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மானிட்டேஷன் நீங்கள் பண்ணும் பொழுதே கேன்சல் ஆயிரும். அப்படி நீங்கள் மானிட்டேஷன் கிடைச்சாலுமே இதில் என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் கிடைக்கும், உங்களுக்கு வியூஸு நல்லா போகும். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரலாம். இப்போ ஒரு 20K 30K அப்படி போகலாம். நீங்கள் அதில் சம்பாதிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் யாருமே அதை வந்து கவனிக்க மாட்டீங்க. ஒரு வீடியோவுக்கு தனித்தனியாக சப்ஸ்கிரைபர், டாலர் ஆட் ஆகிறது வந்து வாட்சிங் ஹவர் எல்லாமே தனித்தனியாக நம்ம ஒரு வீடியோவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெவன்யூ கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கு தகுந்தாக்கில் தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நானே யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன்ல, யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13K பேருக்கு, 13,000 பேர் பார்த்துக்காங்க அந்த வீடியோ வந்து. அதுக்கு எவ்வளோ டாலர் ஆட் ஆகிருக்குன்னா வெறும் $2 தான் ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? 13,000 பேர் பார்த்துருக்காங்க. வாட்சிங் ஹவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 398 மணி நேரம்னு நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு $2 தான் ஆட் ஆகிருக்கு. இதுவே இன்னொரு வீடியோ வெறும் 7 நிமிஷம் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அது எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5Kவா 6K தான் போயிருக்கு. 6000 பேர் பார்த்துருக்காங்க. வாட்சிங் ஹவர் அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 530 மணி நேரம் வந்திருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து எனக்கு எவ்வளோ இதாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $6க்கு மேலே ஆட் ஆகிருக்கு. இதில் இருந்து எப்படி யூடியூப் வந்து கணக்கு பண்ணி நம்மளுக்கு சம்பளம் போடுறாங்கங்கிறதே தெரியாது. ஒரு வீடியோ பெருசாக இருக்கிற வீடியோவுக்கு வந்து கம்மியாகவும் டாலர் ஆட் ஆகிருக்கும், சின்னதாக இருக்கிற வீடியோவுக்கு வந்து டாலர் வந்து அதிகமாகவும் ஆட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. சில டைமில் யூடியூப் வந்து அப்படி தான் சம்பளம் வந்து நம்மளுக்கு வந்து போடுவாங்க யூடியூப்பில் இருந்து. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய நீங்கள் சேனலில் பார்க்கலாம். ஐயோ அவங்களுக்கு மில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்கு, நல்லா லட்சமாக சம்பாதிக்கிறாங்க போல் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு பிளாக் வீடியோ, ட்ராவல் வீடியோ நீங்கள் போடுங்க. அது உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்து 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து மாதம் வந்து
15,000க்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிடலாம். ஒரு வீடியோ வியூஸ் போனாலே உங்களுக்கு போதும், மாதம் 15,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்களாம் மில்லியன் கணக்கு வச்சுட்டு அவ்வளோதான் உங்களுக்கு சம்பளமே வரும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள ரெவன்யூலாம் கம்மியாக தான் இருக்கும். சில டைமில் மானிட்டேஷனே கிடைக்காது. சரிங்களா, மானிட்டேஷனே போகாது. நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது மானிட்டேஷன் கிடைக்காது. இது முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சீரியல் வந்து சீரியலில் வச்சு போடலாமான்னு. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்களும் நீங்கள் அந்த விஷயத்த தான் போட்டிருக்கீங்க. எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சீரியல் நடிகர் வந்து நடிகர் இருக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க. யூடியூப்பில் உள்ள சாங்கை வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் அதில் உள்ள ஷேர்சாட் லோகோ இருக்குது, அப்படி இல்லைன்னா மோஜி லோகோ, இந்த மாதிரி லோகோ இருக்குது. அதில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு ரவுண்டில் போய் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்டோ இல்லை ஸ்மைலோ அதை போட்டு மறைச்சி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் யூடியூப்லேருந்து. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு சீரியல் நடிகர்னா அது அவங்களோட ஒரிஜினல் இதில் போடலாம். இப்போ ஒரு நடிகராக இருக்காங்கன்னா அவங்க போடலாம். நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அந்த கண்டென்ட்டு? நம்ம எப்படி திருடி போடுற மாதிரி தான் அது அர்த்தம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பண்ணி உங்களுக்கு வியூஸ் போய் எனக்கு சப்ஸ்கிரைபர் அதில் தான் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலுமே, நாளைக்கு மானிட்டேஷன் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதில் ரெவன்யூ அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு $2 கிடைக்கிது அப்படின்னா, உங்களுக்கு அந்த $1/2 கூட கிடைக்காது. சில டைமில் வந்து மானிட்டேஷன் பண்ணும்பொழுதே நம்ம ஏதாவது ஒரு சின்ன வீடியோவில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து எல்லோ கலரில் எஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 3/4 சேலரி எதுனா அதில் 1/4 அந்த வீடியோ இருக்கிறது ஒன்று தான், இருக்காமல் இருக்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவை சம்பளம், அது ஏறணும்ல. அதனால் நீங்கள் பார்த்து உங்களோட வீடியோ வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அது எப்படி சொல்கிறது, சித்த மருத்துவம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ரீன்ஷாட் ஒரு ஆப்ஷனை எடுப்போம். அதிலேருந்து எடுத்து கொண்டு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி அதை மொத்தமாக போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது. மானிட்டேஷன் கிடைச்சாலும் சம்பளம் அதிகம் வராது. இது வந்து ஒரு ரீசனு. எதுக்காக நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வீடியோலையுமே நான் பார்த்துருக்கேன். என்னோடய வீடியோலையும் பார்த்தீங்கன்னா, சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்மி டைமில் போட்டிருப்பேன், கம்மி வியூஸ் தான் போயிருக்கும், அதில் டாலர் அதிகமாக இருக்கும். அதிக டைமில் போட்டிருப்பேன், அதிக வியூஸ் போயிருக்கும், அதில் டாலர் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால வந்து நான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக வீடியோ வந்து போடுங்க. எல்லாத்தையும் தூர விட்டுருங்க. ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க, அவ்வளோதான். ஒரிஜினல் கண்டென்ட்டாக நீங்கள் என்ன போட்டாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்கும். சம்பாதிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு கூறிய மெயின் விஷயம் எப்போதுமே எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது மெயின் விஷயம் தம்ப்லைனு, ஹேஷ்டேக்கு, டைட்டில், இது எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா, அது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலில் நீங்கள் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஏற்கனவே சேனல் வச்சுருந்தாலும் சரி, அழகாக வந்து சம்பாரிச்சிடலாம். இதை மறந்துடாமல் நீங்கள் செய்யுங்க. ஓகே உறவுகளே, இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.